மக்களே, நீங்க கேட்டுக்கொண்டு இருப்பது கிவி குரல். என்ன மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ரொம்பவே நல்லா இருப்பீங்கன்னு நம்புறேன். நானும் நல்லா இருக்கேன். இப்போ நம்ம கதைக்குள்ள போலாமா? அத்தியாயம் 48. டிரைவர் தம்பி, காப்பி பலகாரம் சாப்பிடுற மாதிரி ஒரு கடையோரமா வண்டியை நிப்பாட்டு. சாப்பிட்டுட்டு அப்படியே ஊருக்கு எல்லையில இருக்க நம்ம குலதெய்வ கோயிலையும் பார்த்துட்டு வந்துடலாம். சரிங்க ஐயா. இளங்கோவின் வீட்டில் கூட்ட பெருக்க வருபவர்களில் இருந்து தன் வண்டியை ஓட்டி வரும் டிரைவர் வரைக்கும் தஞ்சாதியில் தான் ஆள் பார்த்து சேர்க்கும் ரகம். டிரைவர் சீட்டின் அருகில் அமர்ந்திருந்த மாறன் ஒரு நிமிடம் தலையை தூக்கி சென்டர் கண்ணாடி வழியாக பின்னாடி அமர்ந்திருக்கும் தன் தந்தையை பார்க்க அவரும் இவனைத்தான் பார்த்தார். ஏன் எல்லாமே ஒரே நாள்ல தான் செய்யணுமா? அம்மாவுக்கு ஒரே இடத்துல ரொம்ப நேரம் உட்கார்ந்தா மூட்டு வலிக்கும், தெரியாதா? முதுகுல ஆபரேஷன் பண்ண நானே தலகாணி வச்சு சாய்வா படுத்துக்கிட்டே வரும்போது உங்க அம்மாவுக்கு வேணும்னா காலை முன்னாடி நீட்டி உக்காந்து வருவா. அதுக்கு இடைவெளி கொடுக்கத்தானே பலகாரம் எல்லாம் சாப்பிட போறோம். அங்க இறங்கி கொஞ்ச தூரம் நடந்துக்குவா. என்னடி? பக்கவாட்டில் மனைவியை பார்த்து ஒரு குரல் கொடுக்க வள்ளுவன் கண்ட வாசுகியாக உடனே பதில் வந்தது. சரிங்க. என்ன இழுக்கிறவ? இல்ல, குலதெய்வ கோயிலுக்கு போறதா இருந்தா வீட்டுல இருந்து பொங்க செஞ்சு எடுத்து வந்திருப்பேன். அது முடியலன்னா வீட்டுல இருந்து வெள்ளமாவது எடுத்துட்டு வந்திருப்பேன். குலதெய்வ கோயில்ல வெள்ளம் வச்சு திருப்பி எடுத்துட்டு போறது குடும்பத்துக்கு ரொம்ப நல்லதுங்க. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். நான் ஏற்கனவே நம்ம பூசாரி கிட்ட போன் பண்ணி விஷயத்த சொல்லிட்டேன். அப்புறம் நம்ம சார்பா பூ, தேங்காய் பழம், மாலை, பொங்கல் வரைக்கும் அத்தனையும் சாமிக்கு ஏற்பாடு பண்ணி வச்சிருப்பாரு. போய் பணத்தை கட்டிட வேண்டியதான். சாமிய கூட பணத்தை கட்டி ஈஸியா ஏமாத்திடலாம் போல, நக்கலாக கூறினான் மாறன். அதற்கு பிறகு இது குறித்து பேசவே இல்லை ஒருவரும். இவர்கள் வண்டி மாலை கருக்களில் ஒரு கடையில் அமர்ந்து தங்களுக்கு வேண்டியவற்றையெல்லாம் வயிற்றில் நிரப்பிக்கொண்டு ஊர் எல்லை தாண்டி வண்டி சென்றது. வீட்டிற்கு போக அழைக்கிறேன் என்று கூறிய மாறன் எவ்வளவு நேரமாகியும் அழைக்காததால் பொறுத்து பார்த்தவள் இதற்கு அடுத்து பிள்ளைகளுடன் இருக்க வேண்டும். காலையிலிருந்து பிள்ளைகளை தனியாக விட்டது போல் ஒரு உணர்வு தோன்ற இரவு படுக்கும் போது பிள்ளைகளுடன் சிறிது நேரம் விளையாடிவிட்டு கட்டி அணைத்து தூங்க வேண்டும். ஏனென்றால் அவளுக்கு இருக்கும் ஒரே அரவணைப்பு, ஆறுதல் தன் பிள்ளைகள் தானே என்று யோசித்துக் கொண்டு அழைத்து விட்டாள் மாறனை. கண்ணை மூடி ஏதோ யோசனையில் வந்து கொண்டிருந்த மாறனுக்கு தன் போன் மணி அடிக்கவும், அதுவும் இவளுக்கென்று பிரத்யோகமாக அவன் வைத்திருந்த எந்த நெஞ்சில் நீங்காத தென்றல் நீதானா, எண்ணம் எங்கும் நீ பாடும் திருதிருத்தில்லானா என்ற பாடல் ஒளிர இன்பமாக அதிர்ந்தவன் சுற்றி முற்றி பார்த்தான். அனைவரும் தங்கள் துணையுடன் பிஸியாக இருக்க, அன்னை தந்தை உறங்கி இருக்க அழைப்பை ஏற்றுவிட்டான். ஹலோ, சொல்லு கொடி. வீட்டுக்கு போயிட்டு மெசேஜ் பண்றேன்னு சொல்லியிருந்த, இன்னும் மெசேஜ் வரவே இல்லை. என்ன தேடுனியா கொடி? பயங்கர எதிர்பார்ப்பு மாறனிடம். இல்ல, நான் குழந்தைங்க கூட இருக்கிறப்போ மொபைல் யூஸ் பண்ண மாட்டேன், சைலண்ட்ல போட்டுருவேன். இப்போ டைம் ஆச்சு, சாப்பாடு ஊட்டி விட்டுட்டு குழந்தைங்க கூட இருக்கிற டைம். நீ கால் பண்ணாலும் மெசேஜ் பண்ணாலும் என்னால எடுக்க முடியாது. அதான் என்னன்னு கேட்டு விஷயத்த பேசிட்டு வச்சிடலாம்னு. அவள் கூறிய பதிலில் இவனுக்கு சப்பென்றானது. ஏதோ முடிக்க வேண்டிய வேலை போல தன்னை நினைக்கிறாளே என்ற கடுப்பு வந்தாலும் நமக்கு இப்போது காரியம்தான் முக்கியம் என்று அமைதி காத்தான். அது நீதான் பேசவே யாரும் இல்ல, அதனால எனக்கு பேசுறதே மறந்து போச்சு. உன் வட்டம் ரொம்பவே சுருங்கி போச்சுன்னு சொன்னில, அதனாலதான் உன்னைய பழையபடி என்னால மாற்ற முடியலனாலும் அட்லீஸ்ட் கொஞ்சமாவது கலகலப்பா இருக்கணும் தான் பேச்சு கொடுக்கறதுக்கு. இவ்வளவுதானா? சரி பேசு. சாப்பிட்டியா? அவளின் சிரிப்பில் நிறைந்த இந்த குரலில் ஒரு நிமிடம் தன் போனை உயர்த்தி திரையை பார்த்தான். அவள் தான் பேசுகிறாளா என்ற தயக்கமே வந்துவிட்டது அவளின் இயல்பான பேச்சில். ஹலோ இருக்கியா மாறா? கொடி, சொல்லு இருக்கேன். என்ன ரொம்ப அமைதியா பேசுற? பேக்ரவுண்ட்ல வேற ஏதோ பாட்டு ஓடிட்டு இருக்க மாதிரி இருக்கு. கோயில் போயிட்டு இருக்கோம். இந்த நேரத்துலயா? ஆமா, அப்பா ஏதோ சாம பூஜை ஏற்பாடு பண்ணி இருப்பாங்க போல. ஃபேமிலியா போயிட்டு இருக்கோம். ஓ
ஓ, அப்ப நான் டிஸ்டர்ப் பண்றேனா? நீ பாரு, நீ ஃப்ரீ ஆகிட்டு கூட பண்ணு, ஒன்னும் பிரச்சனை இல்ல. நான் இப்ப நார்மலா தான் இருக்கேன். ஹே கொடி 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 வச்சிராத ப்ளீஸ், பேசு. ஆமா, ஏன் இந்த மாற்றம்னு தெரிஞ்சுக்கலாமா? என்ன மாற்றம்? நான் புருஷனை இழந்த பொண்ணு, நான் மத்த ஆம்பளைங்க கூட பேச மாட்டேன், இந்த உலகம் தப்பா பேசும், அப்படி இப்படின்னு என்னென்னமோ சொன்ன. ஆனா இப்போ என்கிட்ட இப்போ நானா போன் பண்ணி பேசுறேன், அதானே? நீ சொன்ன பாயிண்ட் ஒரு விஷயம் ரொம்பவே ஏற்றுக்கொள்ள வேண்டியதுதான் மாறா. நான் மணியை லவ் பண்ணதும் மணி என்ன லவ் பண்ணதோ உனக்கு தெரியல. ஆனா அப்பயும் நான் உனக்கு ஃப்ரெண்டா தான் இருந்தேன், நீ என்கிட்ட ஃப்ரெண்டா தான் பழகிட்டு இருந்தேன்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன். அந்த நட்பை நான் ஏன் கெடுக்கணும்? நான் கஷ்டத்துல இருக்கும்போது எனக்கு உதவாத இந்த ஊர் மக்கள் என்ன ஒரு பையன் கூட சேர்த்து வச்சு பேசுறாங்கிறதுக்காக எனக்காக வந்து நிக்கிற ஒரு நல்ல நட்பை நான் ஏன் இழக்கணும்? பாருடா, அதான் மாறா, முடிவு பண்ணிட்டேன். யாரு என்னமோ பேசிட்டு போங்க, என் மனசுல மாறன் என்னோட நட்புக்குரியவன், அப்படிதான் எப்போதும். உனக்கும் தானே? ஆமா ஆமா கொடி. ஓகே மாறா, பிள்ளைங்க தேடுவாங்க, நான் போன் சைலண்ட்ல போட்டுட்டு தூங்க போறேன், எப்ப வேணாலும் கால் பண்ணு என்று முழுவதும் நட்பாக பேசிவிட்டு அழைப்பை துண்டித்தாள். பெருமூச்சு விட்டு எழுந்த பவளக்கொடியை கை கட்டி கொண்டு பார்த்தாள் தேனு. என்னடி நடக்குதுங்க? எங்க கவுன்சிலர் சாரிடம் பேச்சுவார்த்தை எல்லாம் நடத்துற போல? ஆமா, ஆனா உன் பேச்சுக்கு பின்னாடி வேற ஏதோ சூட்சமா இருக்க மாதிரி தெரியுது. ஒரு சூட்சமும் இல்ல. மாறன் கண்ணுல நான் காதல பார்த்தது இல்ல எப்போதுமே. நான் இப்படி இருக்கேன், அவனோட கொடி நான் இப்படி கஷ்டப்படுறேன்னு கருணையும் கண்ணீரும் தான் அதிகம் பார்த்தேன். அவனுக்கு என் மேல அழிக்க முடியாத காதல் இருந்திருந்தா இன்னொரு பொண்ணோட நிச்சயதார்த்த போட்டோவில் நின்னு இருக்க கூட முடியாது. அவனுக்கு இப்ப என் மேல இருக்கிறதெல்லாம் கருணை 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 தான். காதல்னு நினைச்சு கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறான். நட்பா பழகி நீ எனக்கு நண்பன் தாண்டா, நீ எனக்கு துணையா இருக்கிற, நீ கொடுக்கிற அரவணைப்பே அன்பையும் ஏத்துக்க நான் தயாரா இருக்கேன் அப்படின்னு நின்னேனா அவனுக்கு என் மேல இருக்கிற கருணையும் காணாம போய் அவன் வாழ்க்கைய அவன் பார்க்க ஆரம்பிப்பான். அதுதான் என்னோட எண்ணம். அடி ஆத்தா, என்ன உனக்கு இவ்ளோ எல்லாம் யோசிக்க தெரியுமாடி? நான் ஏதோ பச்சை புள்ள, சின்ன வயசுலயே வாழ்க்கைய தொலைச்சிட்ட புள்ள குட்டியோட நிக்கிறேன்னு பார்த்தேன், இவ்ளோ மெச்சூரா யோசிக்கிற? சின்ன வயசுலயே பட்ட அடி, அவ்வளவு. என்ன பண்ண சொல்ற? நான் விரும்பி கல்யாணம் பண்ணிக்கிட்டவனை விட்டு கொடுக்க சொல்றியா? மணி எதுக்காக என்னைய மாறன்கிட்ட இருந்து பிரிச்சு காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டானோ தெரியாது. ஆனா என்கிட்ட அவன் உண்மையான காதலை தான் காமிச்சான். அதுக்கு என்னால துரோகம் பண்ண முடியாது என்னைக்கும். மாறனுக்கு குற்ற உணர்ச்சி, அவனால தான் என் லைஃப் இப்படி ஆயிடுச்சுன்னு. இல்லடா, என் லைஃப் என் தலை விதி போலதான் நடக்குது, நான் சந்தோஷமா தான் இருக்கேன் அப்படின்னு அவன்கிட்ட நிரூபிச்சா ஆட்டோமேட்டிக்கா என்கிட்ட இருந்து விலகிடுவாண்டி அப்படின்னு நான் நம்புறேன். கண்டிப்பா மாட்டாரு. எதை வச்சு சொல்ற? நீ ஆரம்பத்துல இருந்து அவர் கண்ணுல உனக்கான தேடல் தப்பாதான் இருந்திருக்கு. ஆரம்பத்திலேயே அவர் உன்னை விரும்பித்தான் பார்த்து இருக்காரு. அத நீ பாசம் நேசம் தந்தையோட அரவணைப்புன்னு தப்பா புரிஞ்சுக்கிட்டு அவர் காதல ஏத்துக்கல. இப்பயும் அவர் வாழ்ந்தால் நீதான் அப்படிங்கிற மாதிரிதான் அவர் கண்ணுல நான் பாக்குறேன். அதையும் நீ கருணன்னு மாத்தி புரிஞ்சுக்கிற. என்ன கேட்டா நீ புத்திசாலியா யோசிக்கிற ஆள் தான். ஆனா மாறன்னு வந்துட்டா ரொம்பவே தடுமாற்றம் தான் நான் நினைக்கிறேன். அவர் கண்ணுல பேசுற பாஷைய இன்னும் நீ புரிஞ்சிக்க மாட்டேங்கிறன்னு. ஓஹோ, என்னை விட என் மாறனை பத்தி உனக்கு ரொம்ப தெரியுமோ? மாறனை பத்தி எனக்கு கண்டிப்பா தெரியாது. ஆனா நான் இப்ப பாத்துட்டு இருக்க மாறன் சாரை பற்றி என்னால ஓரளவுக்கு சொல்ல முடியும். இன்னும் சொல்ல போனா வெளிப்படையா உன்கிட்ட நான் ஒரு சேலஞ்ச் பண்றேன். நமக்குள்ள இப்ப நடந்த கான்வர்சேஷனை எந்த காரணத்தை கொண்டும் என் வாயால மாறன் சாருக்கு போகாது. அதே போல நீயும் சொல்ல வேண்டாம். ஆனா நீ சொன்னில உன் மேல இருக்கிற கருணை மறைஞ்சு அவரோட லைஃப பாத்துக்குவார்னு. அப்படி ஒரு விஷயம் நடக்கவே இல்லைன்னா அப்ப மேடம் என்ன பண்ணுவீங்க? அது பதில் சொல்ல முடியாமல் தடுமாறினாள் பாவை. நான் சொல்லட்டா? அவர் கண்ணுல இருக்கிறது அப்பவும் சரி இப்பவும் சரி உனக்கான பாசம் நேசம் கருணை அதெல்லாம் தாண்டி காதல் தான் அப்படிங்கிறத நீ புரிஞ்சுக்கிற ஒரு நாள் வரும்.
அப்போ அவரை விட்டு கொடுக்க முடியாம நீ போராடத்தான் போகிற. அதையும் நான் பார்க்கத்தான் போறேன். அதுக்கு நீ முன்னெச்சரிக்கையா இப்பவே அவரோட காதலை ஏத்துக்கிறது நல்லதுடி என்று தேன்மொழி படுக்கை அறைக்கு சென்று விட்டாள். மாலை வீட்டு வேலைகள் எல்லாம் செய்து கொண்டு பவளக்கொடி யோசித்தது இது ஒன்றை மட்டும்தான். சந்தோஷமாக இருப்பதை காட்டிவிட்டால் என் மாறன் அவன் வாழ்க்கையை பார்க்க நகர்ந்து விடுவான். அவன் நல்லா இருக்க வேண்டும். அதனால் அவனுடன் நான் இயல்பாக நட்பாக பேசத்தான் வேண்டும் என்று அவள் முடிவெடுத்த பின் தான் அவளே அழைப்பு மேற்கொண்டாள். இப்போது தேன்மொழி வேறு குழப்பி விட்டிருக்க மாலையில் இருந்த தெளிவு இப்போது கொடியிடம் இல்லை. அத்தியாயம் 49. பவளக்கொடியின் இத்தகைய மனப்போராட்டத்திற்கு காரணம், நான் நன்றாக காதல் வாழ்க்கையை சந்தோஷமாகத்தானே வாழ்ந்தேன். அதுபோக எங்கள் காதல் வாழ்க்கைக்கு சாட்சியாக 2 பிள்ளைகளையும் வைத்திருக்கிறேன். இதற்கு மேலே ஏதோ என்னை மணி கொடுமைப்படுத்தி இருந்தால் அதை காரணமாக வைத்தாவது அடுத்த வாழ்க்கையை ஏற்றுக்கொண்டிருக்கலாம். ஆனால் அப்படி இல்லையே. வாழும் வரைக்கும் நாங்கள் சந்தோஷமாகத்தானே வாழ்ந்தோம். எதன் அடிப்படையில் நான் இன்னொருவனை மனதார ஏற்றுக்கொள்வது? அது நான் மணிக்கு செய்கிற துரோகம் அல்லவா? அப்படி என்று நினைத்தாலே தவிர தான் வாழ்வதற்கும் தன் பிள்ளைகளுக்கும் ஒரு அங்கீகாரம் கிடைக்கவும் கடைசி வரைக்கும் தனக்கு துணையாக வருவதற்கு ஒரு துணைவனை ஏற்றுக்கொள்வதால் அவளுடைய காதல் எந்த விதத்திலும் தவறாகி போகாது. அது போக தன்னையே நினைத்து வாழும் மாறனுடன் வாழ்வை பகிர்ந்து கொள்வதால் எந்த தவறும் இல்லை என்பதையும் அவளுக்கு யார் சொல்லி புரிய வைப்பது? வேற யாரு? நாம தான் சொல்லிடுவோமா மக்களே? மாறன் குடும்பம் அவர்கள் குலதெய்வம் கோயில் வந்தடைந்தார்கள். அது காட்டு குகை கோயில். ஐயனார் சிலையும் பைரவர் காளி தேவி இவர்கள் மட்டுமே இருக்கும் குகை கோயில். இந்த கோயிலில் சாம பூஜையில் தான் கிடா வெட்டு நடைபெறும். அதனால் அந்த இடமும் அந்த இடத்தின் இருளும் அவர்களுக்கு பழக்கப்பட்டதுதான். குளத்துல கால கழுவிட்டு வாங்கடே, அப்படியே முகூர்த்த புடவையும் அவங்களோட எடுத்துட்டு வாங்க. குரல் கொடுத்த இளங்கோ கற்பகத்தை கூட்டிக் கொண்டு குளத்தில் கால் கழுவி விட்டு தங்களுக்கான பூஜை பொருட்கள் அனைத்தையும் சரியாக இருக்கிறதா என்று பார்க்க அந்த குகைக்குள் சென்று விட்டார். மாறன் என்னதான் சிறுசிறுப்பாக கேட்டுக்கொண்டிருந்தாலும் தந்தை சொல்வதை தட்டாமல் தான் செய்ய அவர் பின்னையே சென்று விட்டான். கீத்து பார்த்து, உனக்கு ஆறு குளம்னு தண்ணினாலே அலர்ஜி தானே, பார்த்து வா என்று அமரன் கூறினாலும் சுகுமார் அவளுடன் இருக்கும் தைரியத்தில் இவனும் தன் மனையாளுடன் உள்ளே சென்றான். சுகு, நீ உன் அக்காவை கூட்டிட்டு உள்ள போ, நான் என் தங்கச்சியை கூட்டிட்டு வரேன். சுகுமாரனின் திருட்டு மொழியை பார்த்து கொண்டு ராஜ்குமார் தான் கூறினார். யாரு உங்க தங்கச்சி? மாறன் கட்டிக்க போற பொண்ணு கீதா தான். என் ஃப்ரெண்டு, எனக்கு கூட்டிட்டு வர தெரியும். நீங்க கிளம்புறீங்களா? ஃப்ரெண்டு? சரி சரி சரி. ஏன் தான் அவனை வம்புழுக்கிறீங்க? மச்சினிச்சி இந்த மாமனை கண்டுக்காம போயிட்டா, அதான் மச்சான வம்பு பண்றேன். ரொம்ப தான் நக்கலத்தான் உங்களுக்கு என்ற நீலவேணி ராஜ்குமார் கையோடு தன் விரலை இணைத்து கொண்டு உள்ளே போக அந்த குளக்கரையில் இருவர் மட்டுமே. இறங்கி கால் கழுவிடி. விளையாடாதடா, எனக்கு குழந்தை பயனு தெரியும்ல. தெரியும், அதுக்குன்னு கரையில நின்னுட்டு எப்படி கழுவ? ஏய், ஒரு ஐடியா. என்ன? அந்த வாட்டர் பாட்டில் எடுத்துட்டு வந்து தண்ணி பிடிச்சு கொடுத்தீனா இங்கே நின்று கால் கழுவிப்பேன்ல. அடலூசு, இறங்கு, கூடத்தான் நான் இருக்கேன்ல என்று சுகுமாரனின் கரங்கள் கீதா கையை பற்றி இழுக்க தடுமாறி அவன் மீதே சாய்ந்தாள். அவனின் ஒரு கரம் அவள் கையை பற்றி இருக்க மற்றொன்று அவள் இடை சேலையை தாண்டி இடையில் அழுத்தமாக பதிந்தது. தண்ணீரில் தெரிந்த அவர்களுடைய பிரதிபலிப்பு அதை அவள் பார்க்க இருவரின் நெருக்கமும் அவன் கண்களில் தெரியும் ஒளி அவன் எதையும் சொல்லாமல் இவள் அவனின் காதலை உணர்ந்த தருணம். அதிர்ந்து அவன் முகம் பார்க்க இயல்பாக மாற்றி இருந்தான் முகத்தை. நன்றாக இருவரின் பாதமும் நீரில் மோத அடித்து குனிந்து 4 கைகளும் நீரை அலசிட சிறுதுளி எடுத்து தலையில் தெளித்து கொண்டு அதே போல் பதமாக அவளை அணைத்து கரையேற்றினான். ஆனால் இப்போது அதைவிட அவஸ்தையாகி போனது. ஆடவனின் ஈரக்கைகள் வெற்றி இடையில் அழுத்திட இவளோ அவன் முகத்தை பார்க்க ரொம்பவே இயல்பாக பாதையை பார்த்து நடந்தான். தான் தவறாக யோசிக்கிறோம் போலவே என்று நினைத்து அரை வினாடிகள் கூட முழுதாக முடியவில்லை. அதற்குள் கால் இடறுவது போல பாவலா செய்தவன் அவளின் வயிற்றில் கையை அழுத்தமாக பதித்திருந்தான்.
இவனின் குழுகுழு விரல்கள் அவளின் கொதிக்கும் உடல் இருவரின் ஹார்மோனையும் தாறுமாறாக தூண்டிவிட்டிருந்தது. சுகுமாரின் கைகள் மெல்ல மெல்ல அவள் வயிற்றின் மையப்புள்ளி சென்று நிற்க இவள் கால்கள் நடை தடிபட்டது. கடவுள் வைத்த அதிசய புள்ளியில் இவனின் கைகள் கோலம் போட இவள் கூச்சம் தாளாது அவன் கையை இறுக்கி தன் வயிற்றோடு பிடித்து கொண்டாள், முன்னேற விடாமல். என்னடா பண்ற? ஈர உதடு நடுங்க கீதா கேட்க தன் நெஞ்சுக்குள் பொத்தி நின்ற அண்ணாந்து முகம் பார்த்து பேசும் பைங்கிலியை பார்த்து வார்த்தை வரவில்லை அவனுக்கு. கண்கள் நான்கும் கவ்விக்கொள்ள உதடுகள் ஒன்றை ஒன்று இரும்பு காந்தமாக இழுத்து கொள்ள நிற்க குகைக்குள் கேட்ட கோயில் மணியில் தன்னிலை வந்த சுகுமாரன் தன்னிடம் இருந்து அவளை பிரித்து நிறுத்தினான். அப்போதும் ஏதோ மந்திரித்து விட்டது போல நின்ற தன் செல்ல காதலியை பார்த்து ஏகத்துக்கும் சிரிப்புத்தான் வந்தது. வா போலாம். அவன் முன்னால் நடக்க இவளோ அவன் கால் தடமேலே கால் வைத்து அவள் அறியாமலேயே அவனின் பின்னால் சென்றாள். என்னடா இவ்ளோ நேரம்? கோலம் போட்டுட்டு இருந்தேன். விரசமாக காற்றில் பறக்கும் கீதாவின் புடவை முந்தானி வழி தெரியும் புள்ளியை அவன் கண்கள் களவாட அவசரமாக இடைமறைத்தவள் சுகுமாரனை முறைக்க, எதே இந்த கல்லு கோயில்ல கோலமா? அதுவும் இந்த ராத்திரி நேரத்துக்கு? அதிர்ச்சியாக கேள்வி கேட்ட அமரனை ஒற்றை பதிலில் குழம்ப வைத்து விட்டு சுகுமாரன் சாமி கும்பிட செல்ல அமரனோ தலை சொரிந்து கொண்டு நிற்க கீதாவின் மொழியை சந்தேகமாக பார்த்த பரணி தன் கணவன் மண்டையில் தட்டி உள்ளே அழைத்து சென்றாள். அங்கு ஒரு காவி உடை அணிந்த கிளம் தலை முதல் கால் வரை பஞ்சு மிட்டாய் முடியாக தவத்தில் இருக்க அனைவரும் பவ்யமாக ஜோடி ஜோடியாக அவர் முன் நிற்க மாறன் மட்டும் தனியாக நின்றார். ஒவ்வொரு ஜோடிக்கும் ஆசீர்வாதம் கொடுத்தவர் மாறனை மட்டும் கண்டுகொள்ளவே இல்லை. அவனுக்கு இதெல்லாம் பெரிதாக நம்பிக்கை இல்லை. அதனால் ஓரமாக நிற்க தற்போது அப்போதுதான் சுகுமார் கீதா ஜோடியாக ஆசீர்வாதம் வாங்கியதை கண்டு திடுக்கிட்டு போய் மாறனை இழுத்து அவர் முன் நிறுத்தினார். கையில் இருந்த எலுமிச்சை பழத்தை உருட்டியவர் அதை அவன் கையில் திணித்து கூடவே நெற்றியில் திருநீறு பூசிவிட்டு, என்ன பாக்குற? உனக்கு மட்டும் 2 கனி தந்திருக்கேனா? பதில் பேசாமல் மாறன் அவர் முகத்தையே பார்க்க, இது உனக்காக எடுத்து வச்சது. கடைசியா வந்தாலும் உன்கிட்டயே சேர்ந்துடுச்சு. இதுக்காக நீ காத்து கிடக்கலைனாலும் உன் கையில வந்து சேர்ந்துடும். ஒரு நிமிடம் பேச்சை நிறுத்தியவர் அவன் முகம் பார்த்து, புரியுதா என்று கேட்க அவனோ கையில் இருக்கும் கனியையும் தன் இதயம் கவர்ந்த கல்லியையும் யோசித்து பார்த்து, இவருக்கு எப்படி தெரியும் என்பது போல் அரண்டு முழித்தான். இவன் முகபாவனையில் வாய்விட்டே சிரித்தவர் ஆள்காட்டி விரலையும் கட்டி விரலையும் ஒரு சேர குங்கும குடுவையில் நுழைத்து வந்த குங்குமத்தை அள்ளி பொஞ்சாதிக்கு போய் கொடு என்று மீண்டும் கண்ணை மூடிக்கொள்ள இவனோ தன் பர்சில் இருந்து ஒரு தாளை எடுத்து அந்த குங்குமத்தை பத்திரப்படுத்தி கொண்டான். மாறனுக்கு குழப்பம் தீர்ந்தபாடில்லை. அவர் கூறியதை கேட்டால் தன் வருங்காலம் என்று கூறியிருக்கலாம். ஆனால் மனைவி என்று கூற அர்த்தம்தான் என்ன? இவன் திரும்பி திரும்பி பார்த்து கொண்டே நடக்க அவர் முகம் அமைதியான புன்னகையுடன் மிளிர குடும்பம் மொத்தமும் பூஜையில் இருக்க இவனும் அங்கே சென்று நின்று கொண்டான். ஆனால் நிமிடத்திற்கு ஒரு முறை பார்வை மட்டும் அவரை தழுவியது. அனைவரும் சாமி கும்பிட்டு விட்டு புடவை வைத்து வணங்க அதில் எதர்ச்சியாகவோ இல்லை கடவுளின் சித்தமோ எதுவோ ஒன்று சரியாக ஜோடி புடவையாக மாற்றியது. கீது எடுத்த புடவை சுகுமாரனின் ஆடையுடன் இருக்க யாருக்கும் தெரியாமல் கொடிக்காக இவன் எடுத்து வைத்திருந்த மெரூன் பட்டு அவன் ஆடையுடன் இணைந்து பூஜையில் நின்றது. அந்த பெரியவர் புன்னகை இன்னும் விரிய அவரையே பார்த்து கொண்டிருந்தவன் அப்போதுதான் இதை கவனிக்க அப்பட்டமாக அதிர்ந்தாலும் உள்ளுக்குள்ளே குத்தாட்டம் போட்டு கொண்டான். அனைவரும் சாமி கும்பிட்டு முடித்து பிரசாதம் உண்ண அங்கு வெளியே பாறை படியில் அமர மாறன் மட்டும் மீண்டும் அந்த பெரியவரிடம் சென்றான். இப்போது அந்த இடமே இருளாக இருந்தது. அதில் அணைத்திருந்த ஒற்றை விளக்கை ஏற்றியவன் அவரிடம் சென்றான். ஐயா, கண்ணை திறந்தார் அந்த பெரியவர். ஒன்னு கேட்கணும், கேளு என்பது போல் பார்த்து வைக்க, அது அவ என் நண்பனை தாலி கட்டி வாழ்ந்த பொண்டாட்டி. ஆனா நீங்க ஏன் பொஞ்சாதிக்கு குங்குமம் கொடுன்னு சொன்னீங்களே ஐயா. ஈஸ்வரா ஈஸ்வரா, அவளுக்கு முதலும் கடைசியுமா தாலி கட்டினதும் நீ கட்ட போறதும் நீ மட்டும்தான். இல்ல ஐயா, புரியல.
ஒரு அம்மன் கோயில வச்சு தாலி கட்டினது மறந்து போச்சோ? ஐயா, அது வெறும் மஞ்சக்கயிறு தானுங்களே. வெறும் மஞ்சக்கயிறா இருந்தாலும் 10 பவுன் தங்கச்சங்கிலியாவே இருந்தாலும் அது ஒரு பொண்ணு கழுத்துல ஏறினதுக்கு அப்புறம்தான் புனிதமான தாலி கயிறா மாறுது. அது சரிங்கய்யா, ஆனா மணி கூட நடந்த அவ கல்யாணம், அந்த பைய கூட கல்யாணமா? உனக்கு அது தெரியுமா? நீ பாத்தியா? அதற்கு மேல் அவர் பேசாமல் கண்ணை மூடிக்கொள்ள இவனுக்கோ மண்டையே வெடித்த உணர்வு. அங்கு நிற்க பொறுமை இல்லாமல் வெளியே வந்து விட்டான். இங்கு அனைவரும் தங்கள் வீட்டிற்கு கிளம்ப வண்டியில் ஏற இவனும் சத்தமில்லாமல் வண்டியில் ஏறினான். கூடவே விடாது பவளக்கொடி எண்ணுக்கு அழைத்து கொண்டே இருந்தான். மாறனுக்கு புரிந்தும் புரியாத உணர்வு. அதற்கு மேல் அவரிடம் கேட்டு குழப்பிக்கொள்ள மனமில்லை. தன் காதல் கல்லியை தேடி ஓடியது மனது. டிரைவர் அண்ணா, நான் இங்க இறங்கிக்கிறேன். டேய், எதுக்குடா மாறா? இல்ல மாமா, ஒரு அவசர வேலை, வந்துடுறேன் என்று வேகமாக கொடித்தருவின் முன் இறங்கியவன் வண்டி கிளம்பியதும் ஓடி வந்து பவளக்கொடி வீட்டின் முன்புதான் நின்றான். அத்தியாயம் 50. மாறன் வேகமாக ஓடி வந்து பவளக்கொடி வாசல் கதவை தட்டி கொண்டுதான் மூச்சே விட்டான். இந்த நேரத்துல யாரு? பிள்ளைகளுடன் பேசிக்கொண்டே உறங்கியும் போனவள் கதவை தட்டும் சத்தம் கேட்க எழுந்து அமர்ந்தாள். அப்படி அச்சுறுத்தும் வகையில் கூட மாறன் தட்டவில்லை. அக்கம் பக்கத்தில் வீடுகள் இருக்கின்றன. அதுபோக இது ராத்திரி என்கிறதால் பதமாகத்தான் தட்டினான். ஆனால் உள்ளே இருக்கும் ஆள் வெளியே எழுந்து வரும் அளவிற்கு சத்தமும் கூட்டிதான் தட்டினான். கதவை திறந்து பார்த்தவள் மாறனை பார்த்து முழித்து கொண்டு நின்றாள். என்ன இந்த நேரத்துக்கு வந்திருக்க? அவ்வளவுதான், சோழி முடிஞ்சு என்பது போல பவளக்கொடி கழுத்தை பிடித்து உள்ளே நகர்த்தி சென்றான். அவன் பிடியில் அவ்வளவு வேகம் இருந்தது, அவ்வளவு கோபமும் சேர்ந்தே இருந்தது. கொடியின் முட்டை கண்ணு மேலும் முட்டையாக முழித்து மூச்சுக்கு சிரமப்படுவதை பார்த்தவன் அவள் கழுத்திலிருந்து கையை எடுத்தான். அவசரமாக கதவையும் சாற்றினான். என்கிட்ட நீ உண்மையாக இருக்க மாட்டியாடி? சலிப்பாகவும் ஆதங்கமாகவும் இருந்தது மாறனுக்கு. ஏன், என்னாச்சு? பதட்டம் எல்லாம் இல்லை பவளக்கொடிக்கு. ஏனென்றால் அவளுக்குதான் தெரியுமே, நாம் நிறைய மாறனிடம் மறைத்திருக்கிறோம். அது எப்படியாவது அவன் தெரிந்து கொண்டான் என்றால் அந்த கோபத்தின் வெளிப்பாடு தன்னிடம் இருக்கும் என்பது. ஆனால் இந்த நேரத்தில் இப்படி ஒரு ஆக்ரோஷத்தை அவனிடம் எதிர்பார்க்கவில்லை. அதில் சற்றே நடுங்கித்தான் போனாள். இருந்தும் தன் தொண்டையை செருமி சுதாரித்துக் கொண்டாள். மணிக்கு உனக்கும் எங்க கல்யாணம் ஆச்சு? அது ஊர்ல நாங்க இருந்த காலனில. ஓகே, தாலி எங்க? லூசா நீ அத்திரத்துல வந்து என்ன கேட்டுட்டு இருக்க? ஏய், குரலை உயர்த்துனா சங்க அழுத்தி விடுவேன் நாயே. எப்பதாண்டி என்கிட்ட உண்மையா இருக்க போற? ஏதோ வயசு வேகத்துல அவனை விருப்பப்பட்டு ஆசைப்பட்டு இருக்க. சரி, கல்யாணம் பண்ணிட்ட, அதுவும் சரியா அமையலங்கவும் திருப்பி என்னதான் தேடி வந்திருக்க. எங்க அப்பா பண்ண குழப்பத்துல மறுபடியும் கோச்சிட்டு போயிருக்க. உன்னை சமாதானம் படுத்த நான் நாய் மாதிரி பின்னாடியே சுத்திக்கிட்டு இருக்கேன். என்கிட்ட இப்ப வரைக்கும் ஏதாவது உண்மையை சொல்லி இருக்கியாடி நீ? எதுக்கு இப்போ இந்த கத்துற? முகத்தை இயல்பாக வைத்துக் கொண்டு கேட்டாலும் மாறனின் சிவந்த விழிகளில் தெரிந்த கோபத்தில் பவளக்கொடி சற்று நடுங்கித்தான் போனாள். உன்கிட்ட என்ன நான் வெட்டி பேச்சு பேச வேண்டியிருக்கு? போ, உன் ஆசை காதலாம் மணி கட்டின தாலியை எடுத்துட்டு வா. அது புருஷன் செத்த பொண்ணு, தாலி எப்படி கையில வச்சிருப்பா? ஓ அப்படி, சரி. அவன் உனக்கு தாலி கட்டிட்டாங்கிறதுக்கு கல்யாண அத்தாட்சியா ஏதாவது உன்கிட்ட இருக்கும்ல, அத கொண்டு வா. இல்ல கல்யாணம் ஆகி இத்தனை வருஷம் ஆகுது, அட்லீஸ்ட் உங்ககிட்ட 2 பேரும் சேர்ந்து ஆப்ல ஒரு போட்டோ கூடவா இருக்காது? போய் அதையாவது எடுத்துட்டு வா. இல்ல, அது எங்க வச்சேன்னு தெரியல. பொய்க்கார நாயை, வீம்பு பிடிச்ச நாயை அடிச்சேன்னு வச்சுக்கோயேன், இந்த இடத்துலயே மயங்கி விழுந்து செத்து கிடப்ப. அந்த ஒரே காரணத்துக்காக கைய மடக்கிக்கிட்டு அமைதியா நின்னுட்டு இருக்கேன். உனக்கு அவ்வளவு வீம்பா? என்னை விட உன் வீம்பு முக்கியமா போச்சுல்ல? என் கண்ணை பார்த்து சொல்லுடி, அவன் உனக்கு தாலி கட்டிட்டானா இல்லையா? இல்ல என்றவள் தலையை இடவளமாக ஆட்டிக்கொண்டே குனிந்து கொண்டாள். வேணா கொடி, என்ன மிருகமா மாத்தாத. உன் ஃப்ரெண்ட் அங்க உள்ள தூங்குறாளே கேனக்கிருக்கி, அவகிட்ட சொன்ன பொய்யெல்லாம் இல்லாம இங்க இருந்து நீங்க போனதுல இருந்து என்ன நடந்ததுன்னு ஒண்ணு விடாம என்கிட்ட சொல்ற. இல்ல உன் 2 பிள்ளைங்களையும் நானே தூக்கிட்டு போய் வளர்த்துக்குவேன். இங்கேயே உன்னை பொணமாக்கிட்டு போயிடுவேன். சொல்லி தொலைடி.
பொய்யெல்லாம் எதுவும் சொல்லல மாறா, சொன்ன எல்லாமே உண்மைதான். அவன் எனக்கு தாலி கட்டி தான் புது வீட்டுக்குள்ள போனோன்னு சொன்னதை தவிர மிச்சம் எல்லாமே உண்மைதான். நாங்க வாழ்ந்த வாழ்க்கை எல்லாமே உண்மை. தாலி கட்டாம என்னடி வாழ்க்கை? தெரியல. அவன் கிட்ட என் குழந்தைக்கு அடையாளமா என் கழுத்துல தாலி வேணும்னு எனக்கு கேட்கவும் தோணல. அவனும் என் கழுத்துல கட்டல. அப்படியே தான் வாழ்ந்தோம். அதை தவிர எல்லாமே உண்மைதான். என்கிட்ட ஏன் இத சொல்லல? அப்படி என்ன வீம்பு உனக்கு என்கிட்ட? இதுல சொல்றதுக்கு என்ன இருக்கு? தாலி கட்டுறதுக்கு முன்னாடியே நாங்க யாருக்கும் தெரியாம நம்ம ஊர்லயே வாழ்ந்துட்டு தான் இருந்தோம். அங்க போய் நாங்க அப்படித்தான் வாழ்ந்தோம். எங்களுக்கு இது பெருசாவே நினைக்கிறதுக்கு தோணல. அது போக யாரு வீம்பு பண்றா உன்கிட்ட? வீம்பு பண்றதா இருந்தா நான் ஏன் எனக்கு யாருமே இல்லைன்னு ஆனதும் ஒன்ன தேடி இங்க வரணும்? இந்த ஊர்ல மட்டுமா அவரு தலைவரா இருக்காரு? எத்தனை ஊருக்கு அவரை தெரியும்? அந்த தலைவர்கிட்டயே இந்த ஊருக்கு வேணும்னு வேலை கேட்டு வரணும்னு என்ன அவசியம் இருக்கு? வேற எந்த ஊருக்காவது போயிருக்க மாட்டேனா? நாங்க உனக்கு பண்ண துரோகத்துக்கு தண்டனையா தான் எனக்கு இப்படி ஒரு வாழ்க்கை. மறுபடியும் உன்கிட்ட மன்னிப்பு கேட்கதான் வந்தேன். மாறன் புருவத்தை சுருக்கி அவள் என்ன சொல்ல வருகிறாள் என்று பவளக்கொடியை பார்த்து வைக்க, என்ன பாக்குற? மணி கடைசியா சாகரத்துக்கு முன்னாடி இதோ என் மடியில என் கைய புடிச்சிட்டு தான் சொன்னான். உங்களுக்குள்ள நடந்த பேச்சுவார்த்தை, நீ என்ன காதலிச்சது, அதுக்காகவே இவன் என் மனச மாத்தின வரைக்கும் எல்லாத்தையும் என்கிட்ட சொல்லி அழுது அவன் சாகும்போது அவன் மனசுல இருக்கிற பாரத்தை மட்டும் இல்லாம பாவ மன்னிப்பு கேட்டுட்டு தான் செத்தான். ஓ என்பதாக மாறன் மூடி முழிக்க, என்னதான் திட்டம் போட்டு உன்கிட்டே இருந்து பிரிச்சு என்ன உன்னை நெருங்க விடாம நகர்த்தி கூட்டிட்டு போய் தெரியாத்தனமா ஏமாத்தி வாழ்ந்து புள்ள கொடுத்திருந்தாலும் அவன் காதல் உண்மைதானே? என் காதலும் உண்மைதானே? அவனையோ அவனோட நான் வாழ்ந்த வாழ்க்கையோ மறக்க என்னால எப்படி முடியும் மாறா? அதுவரை இவள் கூறுவது எல்லாம் ஏனோதானவென்று கேட்டுக்கொண்டிருந்தவன் இவள் கடைசியாக கூறிய வார்த்தையில் மொத்தமாக துவண்டு போனான். அப்போ என் காதல் நீ இல்லையா கொடி? நான் பாவம் இல்லையாடி? ஆத்திரத்தில் மட்டுமே இருமுறை அவளின் தொண்டையை அழுத்தி பிடித்திருந்தவன் இப்பொழுது தன் இரு உள்ளங்கையிலும் அவள் கன்னத்தை ஏந்தி கண்ணோடு கண் பார்த்து தன் ஆதங்கத்தை வெளிப்படுத்தினான். தெரியலையே, இந்த பாவிக்கு உன் மேல இருக்கிற பாலா போன நேசத்துக்கு பேர் காதல் தானே. அப்போ எனக்கு புரியலையே மாறா. என்னை என்ன பண்ண சொல்ற? உன்னை மறுபடியும் பார்த்ததுல இருந்து நித்த சாகுறேன்டா. மணி என் கைய பிடிச்சி எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டு அப்படியே செத்துட்டான். அப்ப கூட அவ எனக்கு துரோகம் பண்ணிட்டான்னு நினைச்சு நான் அழுகல. என்ன நம்பி இருந்த உனக்கு நான் துரோகம் பண்ணிட்டேன்னு தான் எனக்கு ரொம்ப வலிச்சுது. மறுபடியும் இங்க உன்னை இன்னொரு பொண்ணுக்கு சொந்தமானவனா பார்க்கும்போது எனக்கு பழைய நேசமெல்லாம் தாண்டி நீ சந்தோஷமா வாழ்ந்தா போதும்னு நினைச்சேன். ஆனா மறுபடியும் என்ன குற்ற உணர்ச்சிக்கும் இருதலை கொல்லியா மாத்துறதுக்காகவே என் முன்னாடி வந்து உன் நேசம் தான் எனக்கு வேணும்னு கேட்கும் போது என்னால என்ன பண்றதுன்னே புரியலடா. ஏன்டா என்கிட்ட முன்னவே உன் காதல சொல்லாம போன? ஆக்ரோஷமாக ஆரம்பித்தவள் ஆற்றாமையில் அவன் நெஞ்சில் முட்டி அழுக அப்படியே அவளை ஆற தழுவி கொண்டான். மாறன் தன்னிலை மறந்து அவன் நெஞ்சில் இத்தனை நாள் அடக்கி வைத்திருந்த உள்ளுக்குள் இருந்த சோகத்தை எல்லாம் அழுகையில் கரைத்து அவன் நெஞ்சிலேயே சாய்ந்து கிடந்தவள் சிறிது சிறிதாக தன்னிலைக்கு வந்து வெடுக்கென்று அவனை விட்டு நகர்ந்தாள். உனக்கு நான் வேணாமாரா? உனக்கு உங்க வீட்டுல பாக்குற பொண்ணுதான் உன் குடும்பத்துக்கும் உன் பதவிக்கும் எல்லாத்துக்கும் சரியா இருப்பாங்க. கண்டதை போட்டு நினைச்சு கவலைப்படாம உன் கல்யாண வாழ்க்கைய நீ பாரு. இதுக்கு மேலாவது அவங்களுக்காக இவங்களுக்காக வாழாம உன் வாழ்க்கைய வாழ பாரு மாறா. நாங்க சந்தோஷமா தான் இருக்கோம். அப்படியே ஒரு கஷ்டம் வந்தா தாங்கிக்க எனக்காக என் மாறா அப்பா இருக்கான், அது போதும் என்றவள் கண்ணீர் துடைத்து கொண்டு கடினப்பட்டு புன்னகைக்க தன் கோபம் குழப்பம் ஆதங்கம் அனைத்தும் தீர்ந்து தன்னிலைக்கு வந்த மாறன் விசிலடித்து கொண்டு அவளை பார்த்து கொண்டே தன் சட்டையில் ஒவ்வொரு பட்டனையாக கலட்ட இவளோ பே என்று அவனை பார்த்து வைக்க ஒய்யாரமாக நடந்து சென்றவன் ஹால் சோபாவில் படுத்து கொண்டார். ஏய் கொடி, என்ன பேயடிச்ச மாதிரி நின்னுட்டு இருக்கா? எனக்கு ஒரு வாட்டர் பாட்டில்ல தண்ணி ஃபில் பண்ணிட்டு வந்து அங்க வச்சுடு. மிட் நைட் நான் தண்ணி குடிப்பேன். அது போக எனக்கு 2 தலகாணி வேணும், தலைக்கு 1 காலுக்கு 1. அதையும் எடுத்துட்டு வந்து கொடுத்துரு. ஒரு போர்வையும் கூட சும்மா கைக்கு வச்சுக்கிற மாதிரி. போய் படு. காலையில 6 மணிக்கு எழுப்பி விடு. கட்சி ஆபீஸ்க்கு கிளம்பணும். சும்மா வந்து எழுப்பாத. சூடா ஸ்ட்ராங்கா இஞ்சி டீ போட்டுட்டு வந்து எழுப்பி விட்டுரு
என்றவன் தனி கொடுத்தனம் வந்த புது மாப்பிளை போல அந்த சோபாவில் உடலை குறுக்கி படுத்து கொண்டான். அத்தியாயம் 51. பவளக்கொடி எவ்வளவு நேரம் அங்கேயே நின்று தன் வீட்டு ஹால் சோபாவில் ஜம்பமாக வந்து படுத்து கொண்டிருக்கும் மாறனை பார்த்தாலோ தெரியாது. அவனின் சீரான மூச்சு காற்று சொல்லியது அவன் உறக்கத்திற்கு சென்று விட்டான் என்று. அதற்கு பிறகு இவளும் அங்கே நிற்க முடியாமல் பெருமூச்சு ஒன்றை விட்டவள் நேராக தன் படுக்கை அறைக்கு சென்று படுத்து கொண்டாள். எப்போதும் கண்ணை மூட விடாமல் அச்சுறுத்தும் ஏதோ ஒன்று என்று சுகமாக இமைக்கொடையை அணைத்துக் கொள்ள உறங்கியும் போனாள். இடைவிடாத சேவலின் கூவலில் பொழுது விடிந்ததை கண்டுகொண்ட பவளக்கொடி முகத்தில் வெகு நாள் கழித்து புன்னகை. தன் கன்னத்தை தானே தொட்டு பார்த்து கொண்டாள். என் கன்னங்கள் சுருங்கி விரிகிறதா? அப்படியென்றால் சிரிப்பா, புன்னகையா, எனக்கா? ஏன், எதனால் என்று யோசித்தவளுக்கு தன் சோபாவில் இருந்து வந்த கிரீச் சத்தத்தில் சோபாவில் இந்த நேரத்தில் யாரு என்று வேகமாக எழுந்து வந்தவளுக்குத்தான் மாறன் இரவு தடாலடியாக வந்தது, பேசியது, உறங்கியது எல்லாம் நினைவு வந்தது. அப்போ தன் புன்னகைக்கு இவன்தான் காரணமா என்று கூட மனம் புத்துணர்ச்சி அடைய, ஆனால் பாலாய் போன மூளையோ மனதிற்கு பாதி கட்டளைகளை தவறாக அல்லவா அனுப்புகிறது. ஊரார் என்ன பேசுவார்கள், நீ 2 குழந்தைகளுக்கு தாய் என்று தலையில் குட்டி குட்டி பதிய வைத்துக் கொண்டாள். ஐயோ, 7 மணிக்கு பிள்ளைங்க எந்திரிச்சு கவுன்சிலர் சார் எதுக்கு நம்ம வீட்டுல படுத்திருக்காருன்னு கேட்டா நான் என்ன சொல்லுவேன்? கவிதாவையாவது சமாளிச்சிடலாம். கவின் கேக்குற கேள்விக்கு நான் என்ன பதில் சொல்வேன்? ஐயோ, மணி இப்பவே 6:30 ஆயிடுச்சு. 6:30க்கு எந்திரிச்சு இவ என்ன பார்த்து ஒரு லுக்கு விடுவாளே. ஐயோ ஆண்டவா, மாறாதான் 6 மணிக்கெல்லாம் கிளம்பணும்னு சொன்னான்ல. இவங்க எந்திரிக்கிறதுக்குள்ள எப்படியோ நம்ம அவனை அமுச்சு விட்டுறலாம் என்றவள் தன் பின்னலை அள்ளி முடிந்து கொண்டையிட்டு குளியல் அறைக்கு சென்று தன்னை சுத்தம் செய்து கொண்டு வந்தவள் அவசரமாக அடுப்படிக்குள் நுழைந்து தீயை கொதிக்க வைத்துவிட்டு அது கொதித்து வரும் நேரத்திற்குள் வாசல் வேலையை முடித்து விடலாம். அவர் வெளியில் கிளம்பினதுக்கு அப்புறம் வாசு தெளிச்சா அவ்வளவு நல்லதில்ல என்று யோசித்தவளுக்கு ஏன் சொந்த புருஷன் வெளியே கிளம்பும் முன் எழுந்து வாசல் தெளிக்கும் சாதாரண குடும்ப பெண் மனப்பான்மை வந்தது என்று புரிய மட்டும் மறுத்தது. மாறா, ஏய் எந்திரிடா. குட் மார்னிங் டி என்றவன் சோமல் முறித்து எழுந்த அமர அவனின் சட்டை இல்லாத தேகத்தை பார்க்க பெண்ணவளுக்கு கூசியது. இந்த டீ சீக்கிரம் குடிச்சிட்டு கிளம்பு. பையன் முழிச்சிட்டானா? எதுக்கு வந்திருக்காரு, என்ன எதுன்னு கேள்வியா கேட்பான். இது வர என்ற மாறன் உரிமையாக கொல்லையில் இருக்கும் குளியல் அறைக்குள் சென்று தன்னை முடிந்த மட்டும் சுத்தப்படுத்தி கொண்டு வெளியே வந்து அவள் கொடுத்த நீரையும் பக்கத்தில் இருந்த தேநீரையும் கூடவே தன் காதலியையும் சேர்த்தே பார்வையில் பருகினான். என்ன, அதான் டீ குடிச்சு முடிச்சாச்சுல, கிளம்பு மாறா. அட ஏண்டி, கட்சி ஆபீஸ்ல வேலை இருக்கிற நானே கம்முன்னு தான் இருக்கேன், நீ ஏண்டி கிளம்புங்கிற? உனக்கு என்ன, புள்ள முழிச்சா நானும்ல பதில் சொல்லணும். எப்படியும் ஒரு நாள் யாரு என்னன்னு கேட்கத்தானே போறான். அது போக இன்னையில இருந்து நான் தான் உனக்கு காவலா ராவ வந்து படுக்க போறேன். அதனால அவங்க 2 பேர்கிட்டயும் எப்படி சொல்வியோ சொல்லிடு. எனக்கு கூப்பிட்டு சொல்றதுக்கு 5 நிமிஷம் ஆகாது. ஆனா ஒரு அம்மாவா குழந்தைங்க கிட்ட எப்படி பக்குவமா பேசணுமோ அப்படி பேசிடு. இனி டே டு டே லைஃப்ல என்னையும் சேர்த்துதான் அவங்க ஃபேஸ் பண்ற மாதிரி இருக்கும் என்றவன் எழுந்து அவள் இடுப்பில் தன் இடுப்பால் இடித்து விட்டு தள்ளி நில்லடி கொடமலகா என்று வாசல் நோக்கி சென்றான். தன் அலைபேசி எடுத்தவன் யாருக்கோ அழைக்க வாசல்ல தான் இருக்கேன் கூறி வைத்தான். 2 நிமிடத்தில் கதவை திறந்து கொண்டு திருமூர்த்தி சட்டை பட்டனை போட்டு கொண்டு வர பவளக்கொடி வாயை பிளந்து இருவரையும் பார்த்து கொண்டு நின்றாள். வண்டி எடுத்துட்டு வரேன் என்றவன் பைக்கை ஸ்டார்ட் செய்ய பின்னாடி எழுந்து வந்த தேன்மொழியோ ஒரே பைக்கில் வண்டி ஓட்ட இரட்டை கால் போட்டு மாறன் பின்னால் அமர்ந்து போக மொழியும் வாயை பிளக்க, ஏ ஊத்த போய் பல்லு விளக்கு என்று மாறன் தான் தேன்மொழியை கிண்டல் அடித்து விட்டு சரியாக கொடியை கடக்கும் போது கண்ணடித்து சென்றான். என்னங்கடா அக்னி நட்சத்திரம் பாட்டு ஓட்டுறீங்க என்றவள் தலை சொரிந்து கொண்டே, பவளம் காஃபிடி. கொடிமரமாக நின்ற கொடியின் தோளில் சாய்ந்தாள். போய் குடிப்ப
என்றவள் தோலை சிலுப்பிக் கொண்டு உள்ளே சென்று விட்டாள். எல்லாம் இவளால வந்துச்சு, இவதான் ஆரம்பிச்சு வச்சா. என்ன அவன் இப்ப ரொம்ப நெருங்கி வர ஆரம்பிச்சிட்டான். நான் என் பிள்ளைங்களுக்கு என்ன பதில் சொல்வேன்? இதுல இவளுக்கு காஃபி வேற வேணுமா? அதுவும் பெட் காஃபி. சூடா காஃபி போட்டு தலையோட ஊத்துறேன், உள்ளவா. சடசடத்து கொண்டே சமையல் வேலை ஆரம்பித்தாள். மாறன் சத்தம் போடாமல் வீட்டிற்கு வர யாருமே இன்னும் எழுந்திருக்கவில்லை. அப்பா, நல்ல வேலை, யாருக்கும் பதில் சொல்ல அவசியமே இல்லை என்று பெருமூச்சுடன் அசப்பு இல்லாமல் அறைக்கு சென்று கிளம்ப ஆரம்பித்து விட்டான். காலையில் நால்வரும் கிளம்பி பள்ளி செல்ல இவர்கள் முன் வந்து நின்றான் மாறன். கொஞ்சம் கொஞ்சமாக இரு பிள்ளைகளையும் தங்கள் வாழ்வில் நானும் ஒரு இன்றியமையாத ஆள் என்பதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதை சொல்லும் விதத்தில் பவளக்கொடி விளக்கி கொள்ளட்டும். ஆனால் நானும் இனிமேல் அவர்களுடன் ஒரு ஆள் என்பதை உணர்த்த வேண்டும் என்றுதான் அவர்கள் முன் போய் நின்றார். தேன்மொழி, சொல்லுங்க சார். இனி ராவு தங்கனி கொடி வீட்டுக்கு வர வேண்டாம். ஏன் சார்? நான் வருவேன் என்று இவன் வெட்கப்பட்டு கொண்டே தலை கோத அவள் ஓ ஓ ஓ என்று ராகம் பாட மாறன் முன்னாடி வந்த பவளக்கொடி, என் வீட்டுக்கு அவளை வரக்கூடாதுன்னு சொல்றதுக்கு நீ யாரு இருக்கணும், யாரு தங்க கூடாதுன்னு முடிவு பண்ண வேண்டியது நான் தான் என்றவள் உஷ்ண பார்வை வீசிவிட்டு போக, கோழி குஞ்சாக அன்னை பின்னாடியே போகும் கவிதாவையும் அவளை தாண்டி குட்டி கண்கள் அவனை அதே போல் பார்த்து வைக்க, இவனோ சிறுவனின் மண்டையில் கொட்டி, என்னடா லுக்கு, ஆத்தக்கறி மாதிரி முழிக்கிறத பாரு என்றவன் போகும் தன் குடும்ப ரயில் பெட்டியை இதில் தானும் இணைவது எப்போ என்று பார்த்து கொண்டு நின்றான். கண்ணு, சொல்லுங்கப்பா. என்னவோ போல முகம் இருக்கே, எதுவும் பிரச்சனையா கண்ணு? எனக்கு என்னப்பா பிரச்சனை இருக்க போது? அதுதான் எல்லாமே என் விருப்பப்படி தானப்பா நடக்குது அப்படின்னு உன் வாய் தான் கண்ணு சொல்லுது. உன் கண்ணு ஏன் ரொம்ப கலங்கி சோர்வா இருக்க மாதிரி இருக்கு? அது அது ஒண்ணுமில்லப்பா, ராவு சரியா தூக்கம் இல்ல, அதான். இன்னும் ஒரு மாசத்துல கண்ணாலத்தை வச்சுக்கிட்டு ஏன் கண்ணு ஓடி ஓடி உழைக்கிற? நீ உன் மாமனை கட்டிக்கத்தானே அரசியலுக்கே வந்த. இப்பதான் அந்த மாமன் கூட கல்யாணம் கூடி வரப்போகுது. இனி அரசியல்ல கட்சி மக்கள்னு ஓடி உழைக்காம போய் கல்யாண கனவு காணு கண்ணு. கீதாவின் தலையை பதமாக கோதினார் ராமலிங்கம். காலையில் வழக்கம் போல் களப்பணிக்கு கிளம்பி வந்த தன் மகளிடம் குசலம் விசாரித்துக் கொண்டிருக்கிறார். சமாளிப்பதாக பதில் கூறிவிட்டு தன் வண்டியில் அமர்ந்து கண்ணை மூடியவள் விழிக்குள் தழும்பியது கண்ணீர். மேடம், மேடம், மேடம். அண்ணா, அண்ணா, ஆபீஸ் தானே மேடம் போகணும்? இல்லண்ணா, ஏதாச்சும் கோயில் போங்க. மனசுக்கு ரொம்ப அமைதியா இருக்கணும். அங்க என்னைய யாருக்கும் தெரியக்கூடாது. அந்த மாதிரி ஒரு கோயிலுக்கு போங்கண்ணா என்றவள் கண்ணை திறக்காமல் பதில் கூறினாள். எங்கே கண்ணை திறந்து விட்டால் கண்ணில் தேங்கி நிற்கும் நீர் வெளியே வழிந்தோடி தன் பலவீனத்தை எடுத்து கூறிவிடுமோ என்ற பயம் கீதாவிற்கு. சிங்கப்பெண் போல அனைவரையும் லெப்ட் ஹேண்டில் டீல் பண்ணும் தன் மேயர் மேடம் இப்போது எதையோ நினைத்து கலங்கி இருப்பதை பார்க்க விசுவாசமான ஓட்டுநர் அவனுக்கே பாவமாகி போக வண்டியை மிதமாக ஓட்டிக்கொண்டே வந்தான். எப்போதும் விடாமல் ஓடும் அவளின் வாகன ஒலிப்பான் கூட முதலாளிக்கு தன் விசுவாசத்தை காட்ட அவன் மனநிலைக்கு ஏற்ப பாடல் ஒன்றை ஒலித்தது. வானம் எங்கும் உன் பிம்பம், ஆனால் கையில் சேரவில்லை. காற்றில் எங்கும் உன் வாசம், வெறும் வாசம், வாழ்க்கை இல்லை. உயிரை வேரோடு கிள்ளி என்னை செந்தேயில் தள்ளி எங்கே சென்றாயோ கள்ளி. ஓயும் ஜீவன் ஓடு முன்னே, ஓடோடி வா. பூங்காற்றிலே உன் சுவாசத்தை தனியாக தேடி பார்த்தேன். பாடலில் மூழ்கியவள் வண்டி வெகு நேரமாக போய்கொண்டே இருப்பதை உணர்ந்தவள் மெல்ல கண்ணை திறந்து பார்க்க ஊரை தாண்டி மித வேகத்தில் வண்டி ஓடிக்கொண்டே இருந்தது. அங்கு தூரத்தில் எல்லை கோயிலாக காளி கோயில் தெரிய, அண்ணா, அந்த கோயில்ல வண்டியை நிப்பாட்டுங்க. சரிங்க மேடம். வண்டியை வளைத்து நிறுத்த இவள் மட்டும் உள்ளே சென்றாள். சுற்றி முற்றி இடத்தை நோட்டமிட்ட டிரைவர் தன் போனை எடுத்து யாருக்கோ அழைத்து அவசர அவசரமாக ஏதோ கூறி வைத்தான். அவ்வளவுதான், முடிச்சு விட்டீங்க போங்க. கீதாவுக்கு சங்கு ஊதும் நேரம் வந்தாச்சு மக்களே.
அத்தியாயம் 52. காட்டுக்கோயிலில் தன்னிலை மறந்து அங்கிருந்த கல்லில் அமர்ந்திருந்தவள் நினைவுகள் முழுவதும் நேற்று இரவு மாறன் வீட்டில் நடந்த காட்சிகள்தான். மாறன் அந்த தெருவில் இறங்கவும் அவன் எங்கு சென்றிருப்பான், யாருக்காக அங்கு இறங்கியிருப்பான் என்றெல்லாம் இளங்கோவுக்கு புரிந்தது. டிரைவரிடம் வண்டியை வேகமாக வீட்டிற்கு செலுத்தும்படி கூறியவர் கடுகடுத்த முகத்துடன் தன் அறைக்குள் சென்று விட்டார். வீட்டில் இறங்கியதும் அவரை சமாதானம் பண்ணும் பொருட்டு கற்பகமும் யாரையும் கண்டுகொள்ளாமல் வீட்டிற்குள் நுழைய அவரவர் ஜோடிகள் அவர்களுக்கான அறைக்குள் சென்று தஞ்சம் புக மீதி அங்கு இருந்த கீதாவும் சுகுமாரனும் தான். மாறன் வீட்டிற்கு கீதா வந்து எத்தனையோ முறை தங்கி இருக்கிறாள். அப்பொழுதெல்லாம் மாறன் அறைக்குள் செல்லவே மாட்டாள். அங்கு கீதாவிற்கு என்று தனியாக ஒரு அறை இருக்கும். அதனால் அங்கு சென்று தங்கிக் கொள்வாள். ஆனால் இன்று சுகுமாரன் அவளை கண்ணாலே தன் அறைக்கு அழைக்க மகுடிக்கு கட்டப்பட்ட பாம்பாக அவன் கண்வீச்சில் கட்டுண்டு அவளும் அவன் பின்னாடியே சென்றாள். கீத்து, ட்ரெஸ் மாத்திட்டு வரேன், கபோர்ட்ல உன் ட்ரெஸ் இருக்கும், எடுத்துக்கோ. இல்ல சுகு, நான் என் ரூமுக்கு போய் வேற ட்ரெஸ் மாத்திக்கிறேன். அது வரைக்கும் இதே சாரியில இருப்பியா கசகசன்னு? ஏசி ரூம்ல என்ன வெக்க இருக்கும், நான் பாத்துக்கிறேன், நீ போயிட்டு வா. அவளையே பார்த்து கொண்டு குளியலறைக்கு சென்றவன் ஆடை மாற்றி வெளியே வந்தான். வெளியே வந்தவனை பார்த்து கூச்சத்தில் கண்களை மூடி வேறு திசை பார்த்து அமர்ந்து கொண்டாள் கீதா. என்னடா இப்படி வந்திருக்க? ஏன், எப்படி? அது மேல சட்டை இல்லாம? மேடம், உங்க முன்னாடி ஒரு நாள் நான் ட்ரெஸ் மாத்தும் போது என் அடிவயிறு மச்சத்தை பார்த்து என்னடா ரம்பா மாதிரி இங்கே மச்சம் இருக்குன்னு நீங்க தொட்டு தடவுனதான் ஞாபகம். உங்களுக்கு மறந்துடுச்சோ? சி போடா என்றவள் இப்போது வெட்கம் கொண்டதும் கூட அந்த மச்சத்தை பார்த்துதானே வெற்றுடலில் வெறும் சாக்ஸ் அணிந்து, அதுவும் ரொம்பவே இரக்கம் காட்டி அணிந்திருக்க கண்ணு மருதாணி பூசி திரும்பி கொண்டாள் காரிகை. இவனின் படுக்கையில் சாய்வாக அமர்ந்து மொபைல் நோண்டி கொண்டிருந்தவள் இவனை பார்த்து செவரை பார்ப்பது போல் திரும்ப இவனும் அதே மெத்தையில் ஏறி அமர்வது தெரிய பெண்ணுள்ளம் தாளம் தப்பி துடித்தது. ஆனால் கீத்து நினைத்தது போல அவன் சிலுமிஷம் செய்யாமல் இருக்க திரும்பி பார்த்தவள் அவன் முதுகிற்கு தலையணை கொடுத்து சாய்ந்து அமர்ந்தவன் டிவி ரிமோட் எடுத்து தொலைக்காட்சி போட்டு அதில் சேனல் மிக மும்பரமாக வேறு மாற்றி கொண்டிருந்தான். கீதாவிற்கு சப்பென்று ஆனது. ஆனாலும் தன் என்ன போக்கை நினைத்து திடுக்கிட்டவள் பேச்சு மாற்றும் விதமாக, சரிடா, தூக்கம் வருது, பாய் என்று எழும்பும் போது அவள் புடவை முந்தானி இழுபட திரும்பி பார்த்தவள் முகத்தில் சற்று ஏமாற்றமே வந்தது. கட்டிலில் இருக்கும் ஆணியில் மாட்டி இருந்தது புடவை. அதை தொட்டு எடுத்து கூட விடாது சுகுமாரனை பார்த்து ஏனோ ஏமாற்றத்தில் கண்கள் சிவக்க வெடுக்கென்று இழுத்து கொண்டு வெளியே போக திரும்ப மீண்டும் அதே போல் இழுபட, ஆனால் இப்போது மொத்தமாக முந்தானி இழுபட்டு பூக்குவியலாக பொத்தென்று சுகுமாரன் மேலேயே விழுந்தாள். ஒரு நிமிடம்தான், சட்டென்று சுதாரித்து எழுந்து திரும்பி நின்று கொண்டாள். ஆம், இந்த முறை அவன்தான் இழுத்திருந்தான். மொத்த புடவையும் சுகுமாரன் கையில் பெண்களுக்கே உண்டான உணர்வில் தன் மேனியை மறைத்து கொண்டு அவனுக்கு முதுகு காட்டி நிற்க படுக்கையை விட்டு துள்ளி எழுந்த சுகுமாரன் அவள் பின்னோடு மேனி உரசும் தூரத்தில் நின்றான். நான் இழுத்தா முழுசா இழுத்துடுவேன். இதோ இந்த மாதிரி, இந்த ஆணி மாதிரி ஓர வஞ்சனெல்லாம் பண்ண மாட்டேன். ஆண்மைக்கே உருவான அடிகுரலில் அவள் காதுக்குள் இவன் கிசுகிசுக்க பெண் அவள் பாதம் வரை கூசி சிலிர்த்தாள். தள்ளி போடா. வார்த்தைகள் தந்தி அடிக்க என்று நகர்ந்து விட்டான். சுகுமாரன் மீண்டும் சென்று அவன் இடத்தில் அமர இவளுக்கோ என்ன உடனே போயிட்டா என்றானது. தன் மனதிற்கு என்னதான் வேண்டும் என்ற குழப்பம் அவள் முகத்தில் அப்பட்டமாக தெரிந்தது. அவன் தொட வேண்டும் என்று காத்து கொண்டிருந்தேன். ஆனால் அவன் தொடும்போது அதை ஏற்க முடியாமல் தள்ளிவிட்டு நிற்கிறேன். என் புடவை, உன் பக்கத்துல என் புடவை, வந்து எடுத்துக்கோ என்றவன் மடியில் தலையணையை வைத்து காலை ஆட்டிக்கொண்டு டிவியில் பாடலை பார்த்து கொண்டிருந்தான். அடிமேல் அடி வைத்து வந்த கீதா அவசரமாக புடவை எடுக்க தன்னிலை பாராமல் மேலிருந்து கையை எடுத்துவிட அவ்வளவு நேரம் டிவியை பார்த்தவன் கண்கள் இப்போது தன் முகத்தில் வந்து மோதும் தொலைவில் இருக்கும்
இமயமலைகளிடம் பார்வை போக மீண்டும் அவள் கை அங்கம் மறைத்து மூடிக்கொண்ட ஒரு கையால் புடவை இழுக்க, அதன் மேலேயே ஜம்பமாக அல்லவா கல்வன் அமர்ந்திருக்கிறான், எடுத்துத்தான் பாரு என்று அவன் பார்வை சொல்ல, இவளுக்கோ அவஸ்தையோ அவஸ்தை, கண்ணு மூடிக்கொடா என்று கூட சொல்ல முடியாத தன் நிலையை எண்ணி அவள் இமைகள் கொஞ்சம் கொஞ்சமாக மேலே ஏறி அவன் முகத்தை பார்க்க, அம்மாடியோ எவ்வளவு அழகா இருக்கா, இந்த 6 அடி உயரம், அழகிய உருவம், ஆப்பிள் போல இருப்பானே என்ற வரிகள் இவனை பார்த்துதான் வந்ததோ என்றானது கீதாவிற்கு. கீதா இதுவரை அவனை பார்த்திராத வடிவில் பார்க்க ஆரம்பித்தாள். ட்ரிம் செய்யப்பட்ட மீசை, தாடி, பால் நிறம், பங்கு வைத்திருக்கும் சிகை, நெஞ்சின் அட ரோமங்கள் வைத்த ஆண்மை ஒரு அழகு என்றால், மொழு மொழு என்று வலித்து எடுத்த திண்ணிய நெஞ்சு கூட ஒருவித அழகுதான். கொஞ்சம் கொஞ்சமாக அவள் பார்வை அவன் உடலை மேய்ந்து கீழே வர அதே மச்சம் கண்டவள் உதட்டை கடித்தாள். அதற்கு கீழ் தலையணை வைத்து தன் அந்தரங்கத்தை மறைத்திருந்தான். அதற்கும் கீழே வாழைத்தண்டு கால்கள் பெண்களுக்கு மட்டும்தான் இருக்கணுமா என்ன, ஏன் ஆண்களுக்கு இருந்தால் ஆகாதா என்பது போல பூனை முடிகள் மட்டுமே மொழு மொழுவென்று இருந்தது கால்கள். 1000 செலவு செய்து தன் கால்களுக்கு வேக்ஸ் செய்த நினைவு வர செல்லமாக அழுத்து கொண்டாள். சுகுமாரன் அறையில் இருக்கும் சுவர் கடிகாரத்தில் 12 மணி என்று அடிக்க அதன் சத்தத்தில் தன்னிலை வந்தவள், ஓ காட், இவன் என்னை என்னவோ பண்றான் என்று மீண்டும் கயிறு இழுத்தல் போல புடவையை உருவும் முயற்சியில் ஈடுபட்டாள். சுகு வெளிநாட்டு கம்பெனியில் வேலை செய்வதால் இந்தியா வந்ததால் அவனுக்கு பெரும்பாலும் இரவுகளில் தான் வேலை. அதற்காகவே இரவு நேரத்தில் 1 மணி நேரத்திற்கு ஒரு முறை சத்தமிடும் கெடுகாரத்தை வாங்கி சுவற்றில் மாட்டியிருந்தாள். உஃப், அவளின் இந்த பலவீன கயிறு இழுத்தல் போட்டியை கண்டு சலிப்பாக பார்த்தவன் ஒரே எட்டில் அவள் கையை பிடித்து இழுத்து தன் மேல் போட்டியிருந்தான். தன் வெற்று மார்பில் அவள் முகம் புதைத்தவள் கன்னத்தை தாங்கி கண்ணோடு கண் கலக்க, என்னடி, ஒண்ணுமில்ல என்னும் விதமாக தலையை ஆட்ட, அதான் மனசு முழுக்க ஆசை இருக்குல்ல, அப்புறம் ஏண்டி மறைக்கிற, என்ன ஆசை? சாக்லேட் திருடிய குழந்தையாக அவள் முழிக்க, ஐயோ என் அழகு கீத்து என்றவன் அவள் முகத்தை முத்தத்தால் அர்ச்சனை செய்தான். நெற்றி, கண்கள், கன்னங்கள், மூக்கு, காதுகள் என்று ஒவ்வொரு இடமாக பார்த்து பார்த்து அவளுக்கு நோகாமல் இதழால் கோலம் போட்டு கொண்டே வந்தவன் அவள் இதழில் மட்டும் ஒரு நிமிடம் நிறுத்தி ரசித்து பார்த்தான். அழகான லிப்ஸ்டி, உனக்கு ரொம்ப ரொம்ப அழகான லிப்ஸ். லிப் லைனர் போடாமலே வரைஞ்ச மாதிரி ஒரு லிப்ஸ், அதுவும் அந்த பிங்க் நிற கீழ் உதடும், லைட்டா கருத்து போன மேல் உதடும் ரொம்பவே அட்ராக்ட் பண்ணுது என்னைய. நீ என்கிட்ட பேசிட்டே அப்பப்ப கீழ் உதட்டை ஈரம் பண்ணி, அதுவும் காஞ்சி போன உதட்டு தோலை பல்லுல கடிச்சு இழுப்ப பாரு, அப்பா சொக்கி போயிருக்கேன். இந்த அழகான உதடு ஏசி குளர்ல இப்போ காஞ்சி போய் இருக்குடி. சோ shall I help to wipe it? புருவம் உயர்த்தி கேள்வியாக அவளை பார்த்தவன் கண்கள் மூடி முகத்தை தூக்கி தந்த அவள் ஒத்துழைப்பில் நொடியும் தாமதிக்காது அவள் இதழை மெல்ல நாவு கொண்டு ஈரம் செய்து பின்பு தன் உதட்டால் உறிஞ்ச அவள் கைகளோ அவனை தள்ளுவதற்கு பதில் தன்னுடன் இன்னும் இன்னும் அழுத்தி இழுத்தது. தரிசா கிடக்குது பூமி, அட இதுக்கா படைச்சா சாமி. தரிசா கிடக்குது பூமி, அட இதுக்கா படைச்சா சாமி. நான் தான் மேகம், உனக்கே தாகம், கொல்லுதடி தாபம், நான் கெஞ்சுவதா பாவம், மிஞ்சுதடி மோகம், ஹே அஞ்சுதடி தேகம். மலேசியா வாசுதேவன் குரலில் பாடல் தொலைக்காட்சியில் ஒலிக்க இருவர் இதழ்களும் ஒன்றையொன்று முழுகி கொண்டது. சுகுமாரன் கைகள் அவள் முகத்தை ஏந்தி இருக்க கீதா கரங்கள் அவன் பிடரியில் அலைந்தது சரசமில்லாத காதல் முத்தம். அஃது இருவருக்குமே முதல் முத்தம். மனது முழுக்க கொட்டி கிடக்கும் ஆசையில் தனிமை, அதுவும் தனியறை. அரையாடை ஆனால் முத்தத்தில் தாண்டி அடுத்த கட்டம் யோசிக்க மனமே இல்லை. அவனுக்கோ நீண்ட நாள் பட்னி இருந்தவனுக்கு கிடைத்த பதார்த்தம் போல. நம்ம போக்கஸ் முழுசும் கீதா லிப்ஸ் தான்ப்பா என்பது போல உதட்டை கடித்து துவைத்து உறிஞ்சி மென்னு முழுங்குவதை தவிர அனைத்தும் செய்து கொண்டிருந்தான். மீண்டும் சரியாக சுகுமாரன் சுவர் கடிகாரம் ஓசை எழுப்ப தன்னிலைக்கு வந்தவன் அவளை தள்ளி தள்ளி வேகமாக எழுந்து அவன் சுதாரிக்கும் முன் தற்புடவையும் இழுத்து கொண்டு தன்னறைக்கு ஓடியே விட்டாள்.
எங்க காட்டு கோயிலில் கேட்ட மயிலகவும் சத்தத்தில் இரவு நடந்த நிகழ்விலிருந்து தன்னை மீட்டு கொண்டவள் நேரமாவதை உணர்ந்து வெளியே வர தன் கார் பேனட்டில் உயரமாக அமர்ந்திருந்தவனை கண்டு அதிர்ந்து போனாள். எட்டி தன் ஓட்டுநரை பார்க்க அவரோ கையை பிசைந்து கொண்டு நின்றார். அத்தியாயம் 53. மன்னிச்சுக்க பாப்பா, உனக்கு நான் சாதாரண டிரைவரா இருக்கலாம், ஆனா எனக்கு நான் தூக்கி வளர்த்த புள்ளடா. உனக்கு என்ன வேணும், என்ன நல்லதோ அதுதான் நான் செய்வேன். அண்ணா, கீதாவிற்கு தந்தையின் புத்தி. அப்படியே இருக்க தனக்கு கீழே வேலை செய்பவரை மட்டமாகவே பார்த்து பழகிவிட்டாள். அவள் முதலில் தன் வண்டி ஓட்டுநரை அண்ணா என்று அழைப்பது என்றுதான். அதிலேயே அவள் மனம் தெரிந்து கொண்டார் அந்த நல்ல மனிதர். கீதாவின் தந்தை ராமலிங்கத்திற்கு சிறுவயதிலேயே தந்தை பேச்சு கேட்டு தந்தை ஆசை கனவுகளை நிறைவேற்றும் மாறனைத்தான் மிகவும் பிடிக்கும். தன்னுடைய சுயலாபத்தை யோசித்து தன்னுடைய விருப்பமே பிரதானம், குடும்பம் எப்படி போனால் எனக்கு என்ன என்று இருக்கும் சுகுமாரனை அறவே பிடிக்காது. அதனாலேயே இருவரையும் பாதி நாட்கள் பேச விடாமல் செய்து விடுவார். ஆனால் சுகுமாரனையும் கீதாவையும் நன்கு தெரிந்த எல்லோருக்கும் தெரியும் இவர்கள் தான் ஒருவருக்கொருவர் சரியாக இருப்பார்கள் என்று. அதனாலேயே இவளின் குழப்பத்திற்கு வடிகால் சுகுமாரன் தான் என்று அவனுக்கு அழைத்து சொல்லிவிட்டார் அவளின் டிரைவர். தேங்க்ஸ்ண்ணா, நான் பாத்துக்கிறேன், நீங்க கிளம்புங்க என் வண்டியில என்ற சுகுமார் தான் வந்த கார் சாவியை அவரிடம் கொடுத்துவிட்டு இவர்கள் வந்த காரில் ஏறி முன்னிருக்கை கதவை திறந்தான். கண்கள் சிவந்து அழுது வீங்கி அமர்ந்தவள் முன் ஒரு கைக்குட்டை நீட்டப்பட்டது. காஜல் கரைஞ்சி வெளியில வருது பாரு. நான் அப்ராட்ல இருந்து வாட்டர் ப்ரூஃப் கொண்டு வந்தேனே, அதை யூஸ் பண்ணலையா நீ? அவன் கைக்குட்டையை வெடுக்கென்று புடுங்கியவள் அவனை பார்த்து கொண்டே ஆங்காரமாக அழுததினால் மூக்கில் ஒழுகும் தண்ணியை துடைத்து வராததை வா வா என்று சிந்தி அவன் கையிலேயே திணிக்க அவனோ அருவருப்பாக முகத்தை பாவலா வைத்துக் கொண்டு அதை தூக்கி பின்னாடி இருக்கையில் போட்டான். எதுக்கு இந்த கோபம்? ஏன் தெரியாதா? தெரியும், பரவாயில்ல, நீயே சொல்லு. நேத்து நைட் என்னடா பண்ண? கிஸ் பண்ணேன். நான் உனக்கு அண்ணியா போறவ மறந்துருச்சா? ஹலோ அண்ணியாரே, அப்போ நேத்து நான் உதட்ட கடிச்சு சப்புற வரைக்கும் ஏந்தி உங்க உதட்ட என் வாய்க்குள்ள திணிச்சிங்களே, அப்போ நீங்க எங்க அண்ணனை கல்யாணம் பண்ணிக்க போறது உங்களுக்கு மறந்து போச்சா? அவனை அடிபட்ட பார்வை இவள் பார்க்க தாங்கவில்லை. கீதாவின் நாயகனுக்கு இழுத்து அணைத்து கொண்டான். அவன் அணைப்பில் திமிரியவள் அவன் கன்னத்தை பதம் பார்த்திருந்தாள். அவள் அடித்து கன்னத்தை தடவியவன் கண்ணை மூடி தன்னை சமநிலைப்படுத்தினான். இந்த அடிய நேத்து நீ அடிச்சிருந்தனா இந்நேரம் கண் காணாத தூரத்திற்கு நான் போயிருப்பேன். ஆனா இன்னைக்கு நோ யூஸ். கோபம்லாம் வரல, இன்னொரு கண்ணத்திலயும் வேணும்னா அடிச்சுக்கோ, ஆனா நான் கேக்குற கேள்விக்கு பதில் சொல்லிட்டு அடி. அவன் முகத்தையே கேள்வியாக பார்க்க, இதனால் வரைக்கும் நான் உன்கிட்ட எங்க அண்ணனை கட்டிக்க போற பொண்ணு எனக்கு அண்ணியா வர போறாங்க அப்படின்னு சொல்லி ஏதாவது நான் உன்னை பேசி இருக்கேனா? இல்ல. மௌனமாக தலையாட்டினாள். கீது, நீ எனக்கு ஃப்ரெண்டு மட்டும்தான். நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் லைஃப் லாங் இதே போல ஒத்துமையா வரணும். ஃப்ரெண்டா மட்டும்தான் நான் உன்னை பாக்குறேன். நீ எனக்கு ஃப்ரெண்டு மட்டும்தான்னு நான் சொல்லி இருக்கேனா? அதிர்ச்சிதான், ஆனாலும் ஒப்புக்கொண்டாள் இல்லை என்று. நேத்து நான் உன்னை கிஸ் பண்ணேன், அதுவும் பிரெஞ்சு கிஸ். அதை தாண்டி புதுசா ஏதாவது பண்ணேனா? நம்ம எப்போதும் இருக்கிற மாதிரி தானே நேத்து உன்கிட்ட நடந்துகிட்டேன். அவளோ எதே என்பது போல் முழித்து வைக்க, சும்மா சும்மா கண்ணு உருட்டி மயக்காதடி. நீ என்ன குழந்தையா? உனக்கு குட் டச் பேட் டச் எதுன்னு சொல்லி கொடுக்கறதுக்கு? இப்பெல்லாம் குழந்தைங்க கூட வெளுத்து வாங்குதுங்கடி. இத்தனை வருஷமா பழகுறோம், நான் உன்னை தொடுறது அணைக்கிறது என்னைக்காவது நட்பு மட்டும் இருந்து நீ பார்த்திருக்க? நட்பை தாண்டி ஏதோ ஒண்ணு உனக்கு உணர்த்தலையா? இல்ல அது உணர்த்தியும் உணராத அளவுக்கு நீ அடமாயிருக்கியா? அதை யோசி. அது என்றவள் நகத்தை கடித்து துப்ப சட்டென்று எண்ணம் எங்கோ சென்றது. என்னடா இப்படி நான் நகங்கடிக்கிறதையே பார்த்துட்டு இருக்க? விரலா இருந்திருக்கலாண்டி, அதுதான் எப்போதும் உன் சப்பி லிப்ஸுக்குள்ளேயே இருக்கு என்றவன் அவள் உதட்டை இழுத்து விளையாட, ஐயா எருமை என்றாள் அன்று செல்லமாக.
எச்சில் பட்ட விரலை அவள் தோளில் துடைக்க மோட்சம் பெற்றவன் போல மூச்சு வாங்கி அமர்ந்தான் சுகுமாரன். இப்போது நினைவில் வர அவனின் குறுகுறு பார்வையில் வேறு பக்கம் திரும்பி கொண்டாள். மேடம், ஹலோ மேடம். என்ன? நீங்க முகத்தை அந்த பக்கம் திரும்பினாலும் உங்க கண்ணும் ரெட் ஷேடோவா இங்க வரைக்கும் அடிக்குது மேடம். ஏதாச்சும் ஒளராதடா என்றவளுக்கு இயல்பாக அமரவே முடியவில்லை. ஏசி வண்டியில் அவளை மட்டுமே வெப்பம் சூழ்வதாய். நீ என்ன சொன்னாலும் நான் மாறன் மாமாவை தான் கல்யாணம் பண்ணிக்க போறேன் சுகு. ஓ, அப்போ எங்க அண்ணனை லவ் பண்ற அப்படிதானே? இல்ல. ஆமா, அது சொல்லுங்க மேயர் மேடம், எவ்வளவு பெரிய பதவியில இருக்கிறவங்களுக்கு காதல்னா என்ன, கல்யாணம்னா என்னன்னு கூடவா தெரியாம இருக்கும்? நீ என்ன ரொம்ப குழப்புறடா. குழப்பல கீத்து, குழம்பி இருக்கிற உன் மனச தெளிய வைக்க முயற்சி பண்றேன். நான் ஏன் அப்ராட் போனேன்னு உனக்கு தெரியுமா? தெரியும். என் மேல ஏதோ கோபம், என்னை விட்டு விலகணும்னு அவள் இழுக்க. ஹஹா, கரெக்ட். சின்ன வயசுல இருந்து பொத்தி பொத்தி காதலிச்சவள நமக்கு தானே அவ சொந்தம்னு நினைச்சிட்டு இருக்கிறவள இன்னொருத்தன் பக்கத்துல, அதுவும் அவளோட சம்மதத்தோடவே எங்க அண்ணன் பக்கத்துல ஜோடியா நிக்க வச்சு பார்க்க முடியாம தான் போனேன். அவள் அதிர்ந்து அவனை பார்க்க, இப்போ ஏன் வந்தேன்னு தெரியுமா? கீதா சிலையாக அமர்ந்திருக்க, உனக்காகத்தான். எப்போ எங்க அண்ணன் கல்யாண தேதியை தள்ளி வச்சுச்சோ அப்பவே நீ எனக்கு தான் அப்படிங்கிற என் நம்பிக்கை எனக்கு வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த முறை உன் சம்மதத்தோட கல்யாணத்தை நிப்பாட்டி நான் கட்டிக்க வந்திருக்கேன். அவ்வளவு நேரம் ஊமையாக இருந்தவள் இவனின் இந்த கூற்றில் மௌனத்தை கலைத்தாள். இப்போ மாறன் மாமா கல்யாண தேதியை தள்ளி வச்சாங்க, அதனால நீ என்ன தேடி வந்திருக்க. ஒருவேளை சொன்ன தேதியில மாமாவுக்கு எனக்கும் கல்யாணம் ஆகியிருந்தா இந்நேரம் நான் உன் அண்ணனோட பொண்டாட்டியத்தான் இருப்பேன். கண்டிப்பா மாட்டேன். ஏன்னா உனக்கு காதல் என் மேலதான். இது என்ன புதுக்கதையா இருக்கு என்பது போல் அவள் புருவத்தை தூக்கி ஏளனமாக சுகுமாரை பார்க்க, நம்ம சினிமா பாணியில எக்ஸாம்பிள் சொல்லவா? டெல்லியில இருக்கிறவனுக்கு ஆக்ரா பெரிய விஷயமாவே தெரியாது, ஆனா நமக்கு அது உலக அதிசயத்துல ஒண்ணு. அது போலதான் கூடவே இருக்கிற வரைக்கும் எப்படியும் நீ என்ன புரிஞ்சுக்க போறதில்ல. உனக்கு என் மேல இருக்கிற நேசத்துக்கு பேர் காதல் தானும் உன் மரமண்டைக்கு புரிய போறதும் இல்ல. நானும் உனக்கு புரிய வைக்க தவறிட்டேன். அதுக்காகத்தான் இந்த சின்ன கேப். நான் எதிர்பார்த்த மாதிரியே தான் நடந்துட்டு இருக்கு. நான் இல்லாத ஒவ்வொரு பிரிவும் உனக்கு நரகமா இருந்துச்சு அப்படின்னு நான் சொல்லலாமா? ஏர்போர்ட்ல என் கழுத்தை கட்டிக்கிட்டு நீ தான் சொன்ன. உன் கழுத்துல தாலி ஏறுற கடைசி செகண்ட் வரைக்கும் எனக்கு நம்பிக்கை இருந்திருக்கும். நீ எனக்காக படைக்கப்பட்டபடி உன்னை வேற எவனும் எடுத்துட்டு போக நான் அனுமதிக்க மாட்டேன். இனஃப் சுகு. இதெல்லாம் படத்துல டயலாகா கேட்க நல்லா இருக்கும், ஆடியன்ஸ் எல்லாரும் கிளாப் பண்ணுவாங்க. ஆனா ரியல் லைஃபுக்கு இதெல்லாம் எதுவுமே செட் ஆகாது. ரியல் லைஃப்ல நடக்காத எதுவும் கதையில கொண்டு வந்து திணிச்சிட மாட்டாங்க. ஏன் இதுக்கு முன்னாடி எத்தனையோ ராத்திரி என் பக்கத்துல படுத்து தூங்குவதான் நீனு. ஏன் நேத்து ஒரு ராத்திரி தந்த நெருக்கமும் கதகதப்பும் உன்னை இப்படி என் பக்கத்துல இழுக்க வச்சது சொல்லு? நேத்து கொடுத்த முத்தத்துக்கு நான் மட்டும்தான் காரணமா என்ன, நீ இல்லையா? ஏன் இத்தனை நாள் வராத உணர்வு நேத்து ஏன் வரணும்? எக்ஸாக்ட்லி. நம்ம பிரிவு உனக்கு என் மேல இருந்த காதல வெளிச்சம் போட்டு காட்டி இருக்கு. பேச்சற்ற மடந்தை போலானால் கீதா, உன்னை ஹர்ட் பண்றதுக்காக நான் எதையும் சொல்லல கீத்து. உனக்கு என்ன வேணுங்கிறது புரிய மாட்டேங்குது. சின்ன பிள்ளையில இருந்து ஒரு ட்ரெஸ், ஏன் நீ கையில வைக்கிற நெயில் பாலிஷ் வரைக்கும் உனக்கு நான் தான் செலக்ட் பண்ணி கொடுத்திருக்கேன். அதுவும் எப்படி 2 ஆப்ஷன் கொண்டு வந்து நீட்டுவ. இது ரெண்டுமே எனக்கு பிடிச்சிருக்கு, ஒன்னு எடுக்கிறதுக்கு கன்ஃபியூஸ் ஆகுதுன்னு நான் தான் உனக்கு செலக்ட் பண்ணி கொடுப்பேன். ஆனா கடைசியா அந்த ஆப்ஷன்ல நானே வந்து நிப்பேன்னு நான் கொஞ்சம் கூட நினைக்கல கீத்து. இப்பயும் அதே ஃப்ரெண்டா நான் தான் சரியான சாய்ஸ்னு செலக்ட் பண்ணி கொடுக்கறேன். அதை எடுக்கிறதும் வேணான்னு மறுக்கிறதும் உன்னோட முடிவு. கண்டிப்பா உன் முடிவுக்கு நான் எப்பயும் குறுக்க இருக்க மாட்டேன் என்றவன் வண்டியில் இருக்கும் தண்ணீரை எடுத்து பருகி ஒரு நீண்ட மூச்சை விட்டவன், நான் மறுபடியும் வெளிநாட்டுக்கு போகல, நான் இங்கத்தான் இருக்க போறேன். உன் கல்யாண தேதி வரைக்கும் உனக்கு நேரம் இருக்கு. நான் உனக்கு நீ காமிச்ச 2த்துல ஒன்ன செலக்ட் பண்ணி கொடுத்துட்டேன். அந்த ஒண்ணு உனக்கு வேணுமா வேண்டாமாங்கிறத நீ தான் முடிவு பண்ணணும். இதுக்கு மேல என்னோட காதலை பத்தியோ இல்ல உன் மனசுக்குள்ள இருக்கிற விருப்பத்தை பத்தியோ நான் எதுவும் பேச மாட்டேன். நீ பேசுனா நான் எந்த தடையும் விதிக்கவும் மாட்டேன். நீ எது வேணுங்கிறத நீ தான் முடிவு பண்ணணும். ஃபைனலி சாய்ஸ் இஸ் யுவர்ஸ்
என்றவன் தண்ணீரை அவளுக்கு கொடுத்துவிட்டு வண்டியை ஓட்ட ஆரம்பித்தான். அவள் கட்சி அலுவலகம் நோக்கி. என்ன மக்களே, அத்தியாயங்கள் கேட்டு முடிச்சாச்சா? இதோட தொடர்ச்சியான அடுத்தடுத்த அத்தியாயங்கள் வரும் வாரங்கள்ல வரும். தொடர்ந்து கேட்பதற்காக கிவி நாவல்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் ஐக்கானையும் தட்டி விட்டுக்கோங்க. அப்புறம் கதை போக்கு எப்படி இருக்கு, யாரெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு, வேற என்ன இருந்தா நல்லா இருக்கும் அப்படிங்கிற உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ல மறக்காம ஷேர் பண்ணிக்கோங்க. அப்புறம் நான் எப்பயும் கேட்கறது தான் ஹைப் மக்களே. நீங்க லைக் பட்டனை தட்டினீங்கனாலே ஆட்டோமேட்டிக்கா ஹைப் பக்கம் வந்து நிற்கும். உங்களோட ஹைப் கொடுத்து என்னை என்கரேஜ் பண்ணுங்க. தேங்க்யூ so much மக்களே.